நேயர்களே, உலகெங்கும் வாழும் மெட்ராஸ் சென்ட்ரல் நேயர்களுக்கு எந்த அன்பு வணக்கங்கள். சென்ற வாரம் கண்களை கூர்மையாக ஆக்குவது எப்படி என்று ஒரு மூலிகையை பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துமா அப்படி இருக்கு? இதுதான் பிரச்சனை. அதாவது இந்த வாரம் வயிற்று புண்ணை ஆற்றும் ஒரு மூலிகையை பார்க்க உள்ளோம். வழக்கம் போல அன்றாடம் ஒரு மருந்து, அன்றாடம் ஒரு மூலிகை என்ற அளவில் நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க போகும் மூலிகை பெயர் சொலானம் லைகோபர்சிகம் என்று கூறுவார்கள். இதை ஹிந்தியில் டொமாட்டார் என்றும் கூறுவார்கள். கொஞ்சம் உமாரா இந்தியில் டொமாட்டா எங்க விட்டா ஹிந்தி தானே? ஆமா, இந்தியில் டொமாட்டார் என்று கூறுவார்கள். அது சிகப்பு நிறம் பொருந்தியும் வட்ட வடிவில் இருக்கும் ஒரு ஒக்காளி தக்காளி தான் நீ இவ்வளோ நேரம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தியா? யோ, தக்காளி ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டேன். யோ, நீ என்ன அருணா கோஸ்வாமி எதுவும் சொந்தக்காரனா? புரியாமே பேசிட்டு இருக்க. அது யாரு? அருணா கோஸ்வாமி. அருணா கோஸ்வாமி தெரியாதே? சுப்பிரமணியன் சுவாமியோட ரிலேட்டிவ். ஓ, அப்படியா? நான் நொப்படியா? எடுத்தவனே ஷோவுக்கு போவியா? தக்காளியை பற்றி 20 நிமிஷம் லெக்சர் எடுத்துக்கிருக்க நீ. மேட்ரிக்கு வாயா? ஆமாம். தம்பி யாரு சார்? என்ன தெரில? தெரியல சார். என்ன சார் நீங்கள் சார் இன்னுமா தெரில? ஓஹோ, நகைச்சுவை. நேயர்களே, அன்றாடம் ஒரு மருந்து, அன்றாடம் ஒரு ஆங்கர் என்று நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இன்றைக்கு இந்த மூதேவி தான் ஆங்கரு. எவனை வைத்து நம்ம ஷோ நடத்தும். அவனை சூத்திரம்லாம் தெரியுமா? ஆமாம், பெரிய ஏதோ கணக்கு சூத்திரம். அது சொல்ல போகிற வெட்டி வெட்டி உள்ளே போட போகிற. நல்லது, மகிழ்ச்சி. நேயர்களே, தக்காளியை எடுத்து 2ஆக வெட்டவும். 2ஆ வெட்டியாச்சு. மீண்டும் அதை 4ஆக வெட்டவும். வெட்டியாச்சு. பின்பு அதை 8ஆக வெட்டவும். பின்பு அந்த துண்டுகளை 32ஆக வகுக்கவும். இரு பொண்ணு. பின்பு அதை 64ஆக. யோ இரியா. நேயர்களே, அன்றாடம் ஒரு மருந்து, அன்றாட வேகம் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதை அனைத்தையும் எடுத்து 64 எண்ணி மிக்சியில் போட்டு மசிக்க விடுவோம். என்னது? மிக்சியில போட்டு மசிக்கணுமா? அதை அப்படியே போட்டு மசிக்க வேண்டியதானே? அது எதுக்கு 64 வெட்ட சொன்ன? அப்புறம் எப்படி ஷோ ஓட்டுறது? போட்டு மசி. நேயர்களே, மிக்சி இல்ல, அப்ப அதிலே போட்டு பார்த்துக்கலாம். கண்ணுக்கு மேலத்தில் அரைத்து விட்டோம். இப்பொழுது அது நன்றாக வெந்து கொண்டிருக்கிறது. அப்படி வடசட்டியில் போட்டு நன்கு வணக்கும் பொழுது, அப்படி வெட்டும் பொழுது வாசம் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். வாசம் வருதா பாருங்க. வருது என்றால் தான் நல்ல பழம். அந்த பழத்தை எடுத்து மருந்துக்கு உபயோகப்படுத்துங்கள். இதை போய் கொட்டிடுங்க. இதை கொட்டிடுங்க. இதை கொட்டிடுவா? அப்ப இதை கொட்டணும்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் என்ன வெட்ட சொன்ன? இது நல்ல பழமெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக. ஓ, டெஸ்ட் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் ஷோ ஓட்டியிருக்க. நேயர்களே, அன்றாடம் ஒரு டெஸ்டிங், அன்றாடம் ஒரு பழம் என்று நாம் பார்த்து வருகிறோம். நல்ல பழம் என்று தெரிந்தவுடன் அந்த பழத்தை நன்கு நறுக்கி வாணலில் போட்டு வதக்கவும். எது? வாணலில் போட்டு வதக்கவும். யோ, அறிவு இருக்கா? வானொலி ரேடியோ பெட்டினா நாங்கள் எங்கே போகிறது? என் மொபைலில் வேணா ரேடியோ இருக்குது, அதை போடவா? அப்படியே போடாதீங்க, ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி போடுங்க. ஐயோ, நீ ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு வரலையே. அறுவகிட்ட முண்டம், லூஸு, மெண்டலு, இதெல்லாம் என்ன சோறு தானே திங்கிற? வேறு கீழே நல்லி திங்கிறியா? கோவப்பழம் முடிமுளைச்சமா மூஞ்சி முகட்டை வச்சுட்டு என்ன பேசுகிறா பாரு. வானல்னா வடை சட்டினா என் செம்பருத்தி பூவை. செம்பருத்தி பூவா? சாமி, என்னை எத்தனையோ பேர் கேவலமாக திட்டிருக்காங்க. என்னை இந்த உலகத்திலேயே முதல் முறையாக செம்பருத்தி பூன்னு திட்டினது ஒரே ஆள் நீங்கள் தான். நேயர்களே, அன்றாடம் ஒரு கெட்ட வார்த்தை, அன்றாடம் ஒரு மூலிகை என்று வாழ்ந்தவனா, அதனால தான் நான் அப்படி திட்டுகிறேன். நேயர்களே, பின்பு அதில் சிறிது கொத்தமல்லியை போடவும். மருத்துவர் ஐயா, கொத்தமல்லிலாம் கிடைக்கலையா? ரேட்டு கூட விற்கிதான். டைரக்டர் கீரை தான் இருக்குன்றாரு. இல்லை என்றால் வேற எதையாவது தூக்கி போடவும். பின்பு சிறியானங்கை கீரை சிறிதளவும், பெரியானங்கை கீரை பெரிதளவும், மிடில் நங்கை கீரையை மிடிலளவும். நிறுத்தியா? ஏவா, எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மூலிகை தக்காளி கொத்தமல்லின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்போ ஏதோ சிறியானங்கை, பெரியானங்கை, மிடில் நங்கை, சைடு நங்கைங்கிற, அதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது? அதாவது எங்கேயும் போக தேவையில்ல. கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு அடியில் போனீங்கன்னா இது கிடைக்கும். தான் ஊருக்கே தெரியுமே. அது இல்லைப்பா. அது இல்லைன்னா மாட்டேன். எனக்கு தெரியும், உன் மூஞ்ச பார்த்தாலே டவுட் வந்துச்சு. அதுவும் இந்த முடிய பாரு,
நீ தானே இந்த நைட்டு 10 மணிக்கு இந்த அந்த டிவிலாம் உட்காந்து இந்த பேர பசங்களா அப்படின்னு உட்காந்துருப்பியா? அதான் வாயம் உரையா வாழைப்பூ. வாழைப்பூவா? பேசிக்கிட்டு இருக்க ஓவரா பேசுறானம்மா. அங்க கீதாஞ்சலி என்ற ஒரு மூலிகை கடை இருக்கும். அது யார் கடை? ஏன் கடை தான். இந்த ஷோவே இதுக்கு தான் நடத்துற போல இன்னைக்கு. ஒன்றும் இல்லை சாமி, சட்டியில் நல்லா வதங்குதான்னு பார்த்தேன். அடுத்ததாக இந்த வானொலியில் கீதாஞ்சலியை போடணுமா? ஒன்று எதுக்குடா அரைஞ்ச? கீதாஞ்சலியை பேத்திடா பிச்சு விட பார்த்துக்க. டேய் நாதாரி, உன் பேத்திலாம் எனக்கு எப்படா தெரியும்? உன் கூட பழகி என் பேரை மூலிகை பேர் மாதிரி தான்டா கேட்குது. கண்ணத்திலே அரைஞ்சிட்டான் புறம்போக்கு. நேர்களே, தினந்தோறும் ஒரு சண்டை, தினந்தோறும் ஒரு சச்சரவு என்று பார்த்து வருகிறோம். இன்று அந்த போட்ட மூலிகைகள் வாசம் வருகிறதா என்று மோந்து பார்க்கவும். வாசனைலாம் வரல. வரும், பார்ப்போம். நல்லா மோந்து பார்ப்பா. வாசனைலாம் எனக்கு ஒன்றும் வரல. உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீயே மோந்து பாரு. நேர்களே, இதோ மோந்து பார்ப்போம். நல்லா வருதே வாசம். ஆனால் மருத்துவரே, தலைவர் ஃபேன் நீங்க கரெக்டா நிரூபிக்கிறீங்க. எப்படி? நெருப்புடாங்கிறத சிம்பாலிக்கா காட்டுறீங்களே. ஐயோ நெருப்பு 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 தப்பா தண்ணீர் தானப்பா தண்ணீர் தானப்பா. நீ மூலிகை மருத்துவர் தானே, எதையாவது தானே பாப்போம். ஏப்பா அதுக்கு அணைக்க முடியாது. தண்ணி ஆனங்கை கீரை இத வச்சு சமைச்சிக்க. டேய் தண்ணிங்கடா, தண்ணி குடுங்க. தண்ணி நெல்லி. ஐயோ தக்காளி போடா தண்ணி. நேர்களே, இது வாசகர்களின் கடிதங்களை படிக்கும் பகுதி. ஒரு வாசகர் ஒரு கேள்வி ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து கிலாரி கிளின்டன் என்ற ஒருவர் அனுப்பியிருக்கிறார். உங்கள் வெள்ளை தாடி எனக்கு மிகவும் பிடிக்கும், அதை நீங்கள் மெயின்டைன் செய்யுங்கள் என்று அனுப்பியிருக்கிறார். மேலும் எனக்கு தீராத வயிற்று வலி இருந்து வந்தது, உங்கள் நிகழ்ச்சியில் வரும் கஷாயத்தை குடித்தால் சரியாகிவிடும் என்று சொன்னீர்கள். நானும் நம்பி குடித்தேன். இப்பொழுது வயிற்று வலி போய் தலைவலி வந்துவிட்டது என்று எழுதியிருக்கிறார். நேயர்களே, தலைவலிக்கு இன்னொரு கஷாயம் இருக்கிறது. அதை வைத்து குடித்தால் தலைவலி போய் வயிற்று வலி மீண்டும் வந்துவிடும். நேயர்களே, அடுத்த கடிதத்தை பார்ப்போம். இதோ இருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து விளையாட்டுத்துறை புதின் என்று இவர் அனுப்பியிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் ரத்தம் கக்கி சாவார்கள். அப்படி சாகவில்லை என்றால் அவர்களுக்கு செய்வனை வைப்போம் என்று மிரட்டியுள்ளார். நேயர்களே, வழக்கம் போல அன்றாடம் ஒரு வீடியோ டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று கேட்பது எங்களுக்கு பழகிவிட்டது. சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் உங்கள் வாழ்க்கை நோய் இல்லாமல் நன்றாக இருக்கும். மூன்றாவது கடிதம் இது வருகிறது. இவர் பாகிஸ்தானிலிருந்து அனுப்பியிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறார் என்றால் அடுத்த வாரம் பார்ப்போம்.